கைஸ் அப்படி நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட போகிறோம். எஸ் சாப்பிட போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 10:30 ஆகுது. காலைல 8:30 வர சொன்னாங்க. காலைல போயிட்டு டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு செம்ம ஜாலியாக இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த ஆமாம் கோழியா கோழி இல்லை தண்ணி சூடு பண்ணி ஆமாம் வரும்னாங்க. ஐயோ வழி இது இல்லாமல் செம்ம ரைட்டில் உள்ள போனோம். அப்படி போனோம். ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி ஃபுல்லாக க்ரீனரியாக இப்படி இருக்கும். காட்ஸ் கிரேஸா அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு லக்கா மழை காலையிலேருந்து பெய்யல. ஸோ இது மாதிரி ஒரு கேபின்ஸில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். இது ஒரு கெஸ்ட்டு, அதுதான் லாஸ்ட் நம்ம கேபின். காட்டுறோம். இந்த மாதிரி ஸ்டீப் வேலிஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட் கரெக்டாக தான் போகிறோமா? வெயிட் இந்த இடம் தான் அந்த ஸ்பாட்டில் செம்ம சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் நம்மளோட கிச்சன், மேலே நம்மளோட ஸ்டே இந்த மாதிரி இருக்குது. என்ன இருக்கணும்? இட்லி தோசை போட்டு தருவாங்க. ஓகே, சாம்பார், சட்னி. இட்லி எனக்கு பிடிக்காது. அது தோசை கேளு. எனக்கு இட்லி போதும். 4 இட்லி. இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே எல்லாம் வந்தால் ரெக்ரியேஷன் ரூம்னு நினைக்கிறேன், படிக்கிறதுக்கு லைப்ரரி மாதிரி ஒரு செட்டப். அப்புறம் ஒரு சின்ன டிவி, 2 பாக்ஸு. இங்கே வந்து நம்மளுக்கு பிடிச்ச டேபிள் டென்னிஸ் இருக்குது, ஆனால் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கேரம் செட்டு கொடுத்துருக்காங்க. விண்டேஜ் டிவி, பழைய காலத்து நம்ம வீட்டிலலாம் இருக்கும்ல முன்னாடி, அந்த மாதிரி டிவி. இங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, அது ஃபுல்லாகவே கல்லில் கட்டியிருக்காங்க. கல்லில் கட்டினா நம்மளுக்கு கொஞ்சம் குளிர் அப்படி நல்லா தாங்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் இருக்கிற ஸ்டே வந்து ஃபுல் மெட்டல் பாடின்னு நினைக்கிறேன் கேபின்னு, அதனால ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. ஸோ கைஸ் நம்ம சாப்பிட்லாம். ஃபுட்டு சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. இது கிளைமேட் இப்போ ரோடு இப்படி தான் இருக்குது. இட்லி அண்ட் சட்னி அண்ட் சாம்பார். எத்தனை ஆண்டு ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? இதில் உட்காரு. எஸ் தோசை சொன்னியா? ஓகே கைஸ் நம்ம சாப்பிடலாம். எனக்கு சுட சுட தோசை வருது. சாம்பார் எடுத்துருவா. இட்லி அது மாதிரி வீட்டில் எல்லாம் சமைச்சு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இருக்கு. சாரி, அணு வச்சுட்டு தப்பாக சொல்லிட்டேன். வீட்டில் எல்லாம் சமைச்சு சாப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. அதை பற்றி பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க. சீடா தோசை எப்படி இருக்கணும்? அதான் வீட்டில் சமைக்கிற மாதிரி இருக்குல்ல, அடுத்தவங்க வீட்டில் நம்ம தான் சமைக்கவே மாட்டோம். ஐஸ் நான் வந்து சமைக்க தெரியும், ஆனால் சமைக்கிறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டோம். ஸோ பேட். சரி, எங்கள் வீட்டில் எல்லாம் பார்ப்பாங்கன்னு சொல்கிறா. அப்புறம் நான் உங்கள்கிட்ட விளையாட்டா பேசுற பூரா நீங்க நம்பிட்டீங்க. ஐயோ
நைட்டு டின்னர் வேறு மாதிரி இருக்கும். காட்டுறேன். இன்றைக்கி நைட்டு கண்டிப்பாக வந்து கவர் பண்ணுறோம். ஆக்சுவலாக சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மைக்கில் சார்ஜ் இல்லை, அதனால் ஃபோன்லேயே பேசுகிறோம். ஃபோனும் நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன். மைக்கு சார்ஜ் இல்லை, மைக் ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. ஆமாம், நான் கொஞ்சம் மழையிலெல்லாம் போட்டு நேற்று இது மைக்கோட அடாப்டர் காலில் காரில் அடியிலேருந்து தேடி எடுத்துருக்கோம். மஞ்சு வர கார் விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம். கார் ஃபுல்லாக மழை இருந்துச்சு. இது செம மழை நைட் ஃபுல்லாக. கொடைக்கானல் லேக் இருக்கான ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுதான் இங்கே ஃபேமஸ். எஸ், நம்ம இப்போ ரூமுக்கு போக போகிறோம். நீங்கள் கண்டிப்பாக இன்னொரு வாட்டி வருவோம்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது இந்த பிளேசஸ்லாம் பார்த்தாலே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆவா, நல்ல க்ரீனரி. மழை வந்து விட்டு 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 பெய்யுது. ஸோ கையில் ஒரு கொடை வைக்கிறது நல்லது அப்படின்ட்டு. ஆமாம், இந்த மாதிரி சேம் கொடை வந்து வச்சு நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி நிறைய ஸ்டேஸ் வச்சுருக்காங்க. ஸ்டே இருக்குது. டென்ட் அண்ட் கேபின். ஆக்சுவலாக நாங்கள் சூஸ் பண்ணது வந்து கேபின். டென்ட்டில் வந்து இந்த மாதிரி டென்ட் இருந்தா இருக்கு இல்லையா, டென்ட் ஸ்டேங்க இந்த மாதிரி இருக்கும். நம்ம இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும். கேபின் வந்து ஒரு தகர டப்பா மாதிரி. ஆனால் அதுவே நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ரூம் வந்து ரொம்ப லக்ஸரியஸாக இருக்காது, ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸ்லாம் இருக்கும். லைக் ஹாட் வாட்டர், இந்த மாதிரி நீட்டாக பெட்டு, இந்த மாதிரி ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்க, டென்ட் ஸ்டே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு பெரிய இதுக்குள்ளே டென்ட்டு டேரெக்டாக டென்ட் வைக்காமல் இந்த மாதிரி சுற்றி. ஆமாம், சேஃபான டென்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ எங்களை நாங்கள் பெட்ஸ் வச்சுருக்கனால கேபின் எடுத்துக்க சொன்னாங்க. ஃபுல் ஏரியாவுமே இது இப்படி தான் இருக்கும். என்ன நடந்து நடந்து ட்ரெக்கிங் டயர்டாகுது. இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு இந்த பெரிய மலை ஏறிட்டுருக்கோம். எங்கே ஏறுறோம்னா இது ஃபுல்லாகவே எங்கள் ஸ்டே தான், ஸ்டேயோட மலை தான். வட்டக்கனால் போகலான்னு நினச்சோம். ஆமாம், இது அந்த ஏரியாலாம் ரொம்ப மிஸ்டாக இருக்குது. ஆமாம், மழை கூட வந்துன்னு சொன்னாங்க. அதனால் ஒரு நிமிஷம் லோக்கல் ஏரியாஸ் போகணுமா, லோக்கல் சரௌண்டிங் ஏரியாஸ். மஞ்சிட்டு பார்த்தியா, பனி துளிகள் விழுந்திருக்கிறது. ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது ஸ்டே ஃபுல்லாக. இது மேலே தான் நம்ம கோயிங் டு கோ. நைட்டெல்லாம் வந்து ரொம்ப குளிராக இருந்துச்சு. ஃப்ரீசர் பாக்ஸில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது என்ன, எங்களோட ஸ்டே சுற்றி மெட்டல் பாக்ஸில் பண்ணியிருக்காங்க, அதனால டெம்பரேச்சர் வந்து அப்படியே தெரியுது. ஆக்சுவலாக இப்போ நாங்கள் டேரெக்டாக போயிட்டு ஸ்டே எப்படி இருக்குன்னு சொல்லி வெளியே சுற்றிலாம் காட்டுறோம் எப்படி இருக்குது. இல்லை காமிக்க மாட்டோம், ரொம்ப குப்பையாக இருக்குது. குப்பைகளின் குப்பைலாம் இல்லை, நம்ம அன்பேக் பண்ணியிருப்போம்ல, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இது கார்லேருந்து எல்லாம் ரிமூவ் பண்ணி வந்துக்கணும். இங்கே ஒரு பழைய ஒரு கார் ஒன்று இருக்குது. நான் நினச்சேன் அது இந்த கேபினில் இருக்கவங்களோட காருன்னு. ஆமாம், நானும் அப்படி தான் நினச்சேன். ஸ்டே வந்து இந்த மாதிரி மெட்டலில் ஆள் இருக்க போகிறாங்க. ஆள் இருக்காங்க தெரியல. சரி, இந்த மாதிரி அது மெட்டலில் கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஸ்டே வந்து லாஸ்ட்டில் இருக்குல்ல. இங்கே தான் நேற்று என்னாச்சு, நான் சொன்னேன்ல வண்டி கொஞ்சம் இதாகிடுச்சுன்னு. அது அங்கே வர வழியில் ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்லோப்பு, அந்த ஸ்லோப்பில் ஃப்ரண்ட் வீல் மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதனால தான் ஆமாம், புகைலாம் வந்து பேர்ன் அவுட்லாம் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு தெரியாமல் நடந்துருக்கு. இதுதான் நம்ம ஸ்டே. குட்டீஸ்லாம் உள்ளே தான் இருக்காங்க. அந்த ஸ்டே வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, கீழே வந்து ஃபுல்லாக ஓவலில் மாதிரி கொடுத்து மேலே வந்து அந்த க்ரீன் கலர் தார்பார் கொடுத்துருந்தாங்க. அங்கே நேற்று அந்த ரோடு சைட்லேருந்து வரும்போது இந்த க்ரீன்லாம் லைட்லாம் போட்டு சூப்பராக இந்த ஸ்டேஸ்லாம் சூப்பராக தெரியும். இது பார்த்தீங்களா, ஃபுல்லாக அந்த இதுதான் கண்டெய்னர் தான். ஸ்டே ஃபுல்லாகவே கண்டெய்னர் ஸ்டே தான். இதுதான் கேபின் அப்படின்றாங்க இங்கே. ஸோ இங்கே ஏதோ டாட்டா ஸ்டேலாம் வச்சுருக்காங்க. பட் இப்போ அந்த டிவி கனெக்ஷன்லாம் எதுவுமே இல்லை. உள்ள டிவியெல்லாம் இல்லை. ஒரு பெட்டு, ஒரு சின்ன ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு இது, ஒரு 2 ட்ராயரு, அப்புறம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ்லாம் சூப்பராக இருக்கும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஓலை பின்னி மஜாவாக வச்சுருக்காங்க. இது ஓலையா? ஓகே ஓகே, ஓலை தான். டோர் நல்ல டோரு, லாக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கேபினில் இந்த ஜன்னல் 2 ஜன்னல் வச்சு. இந்தா சவுண்டு கேக்குதா? சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா
நைட் வியூ வந்து இங்க இருந்து இங்க பார்த்தோம் அப்படின்னா லைட்ஸ் எல்லாம் சூப்பரா போட்டுருந்தாங்க. சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நைட் கண்டிப்பா நான் உங்களுக்கு இந்த வியூ காட்டுறேன். சாலி வரான்டா. நான் உங்களை எல்லாம் குட்டீஸ் எல்லாம் உள்ள விட்டுட்டு நாங்கள் ஜாலியாக போய் சாப்பிட்டு வந்தோம் கீழே. ஏன்னா கீழே அவங்க அலோட் தான். ஆனால் சரி, ஏன்னா ரெய்னி சீசனாக இருக்கிறதுனால ஃபுல்லாக ஈரமண்ணாக இருக்குது. எனக்கு அவங்க வேற ஒயிட் கலராக ரொம்ப அழுக்காயிடுவாங்க, துடைச்சி தான் இது பண்ணோம். இந்த இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் நம்மளோட ஸ்டே. ஆக்சுவலாக ஸ்டே இது மட்டும் இல்லை, இன்னும் இந்த கீழே இருந்து இங்கே வர தான் காமிச்சிருக்கேன். இன்னும் மேலே எதுவும் இருக்கு போல, இல்லைனும் மேலே எதுவும் இருக்கு. அது போலாமா? இப்போ அது போகலாம். நான் செம்ம டயர்டாக இருக்குது. இப்போ நாங்கள் பக்கத்தில் ஏதாவது டூரிஸ்ட் ஸ்பாட் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கூகுள்கிட்ட கேட்டுட்டு கொடைக்கானல் லேக் போகிறோம். வர வழியில் வந்து நாங்கள் கேரட்ஸ் பார்த்தோம். ஃப்ரெஷ்ஷாக கேரட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ வந்து கேரட் வாங்க போகிறோம். எஸ் கைஸ், காலைல பிளான் இல்லாமல் சரி கொடைக்கானல் லேக் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிடும். கிளைமேட் எப்படி இருக்குன்னா, ஐயோ இருமல் வருது. பயங்கர மிஸ்ட்டு. இங்கெல்லாம் மிஸ்ட்டு சூப்பராக தெரியுது. கொஞ்சம் சூப்பராக இருக்கு. இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ?